வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது நியூஸ் 18க்கு பிரதமர் மோடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அதுல அந்த நெறியாளர் வந்து கேக்குறாங்க, நீங்க எப்படி இவ்ளோ ஆக்டிவா இருக்கிறீங்க? உங்களால எப்படி இப்படி ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை செய்ய முடியுது? 5 வருஷம் முன்னால பார்த்தத விட இப்ப இன்னும் சுறுசுறுப்பா இருக்கிறீங்களே, இதன் ரகசியம் என்ன? அப்படின்னு கேட்டா அதுக்கு மோடி பதில் சொல்றாரு, எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வந்து அறிவியல் ரீதியாக பயாலாஜிக்கலா பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை எனக்கு தெளிவாச்சு. நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன். நான் கடவுளின் தூதன், கடவுளின் அவதாரம். கடவுள் ஒரு சில விஷயங்கள செய்யறதுக்காக என்ன இந்தியாவுல படைச்சு என்ன இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல கடும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. பேரலலா பாத்தீங்கன்னா, இவர வந்து கிண்டல் பண்ணக்கூடிய விஷயங்களும் நெறைய சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது அவரே இன்டர்வியூல சொல்றாரு. நான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு இடதுசாரிகள் பாருங்க என்ன நல்லா கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் மனுஷனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் வேற இவர ரிட்டயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க விஆர்எஸ் குடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பயத்துல தான் இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. 5 கட்ட வாக்கு பதிவுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமா இருக்கு. அந்த பயத்திலயும், அந்த பதட்டத்திலயும் எங்க இப்படிப்பட்ட ஒரு சௌகரியமான, சந்தோஷமான ஒரு மன்னர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே, ஓவர் நைட்ல இதெல்லாம் காணாம போயிருமே அப்படிங்கிற அச்சத்திலயும், பயத்திலயும் இவர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சூடுல நின்னு நின்னு மனுஷனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா வரலாறுல இதே மாதிரி நிறைய டிக்டேட்டர்ஸ் பேசியிருக்கிறாங்க. அதுக்கான தரவுகள் வந்து இருக்கு. ஹிட்லர்ல ஆரம்பிச்சு ஜோசப் ஸ்டாலின், இடி அமின், மாவோ ஜெடாங், அப்புறம் ஜியா உல் ஹக், கிம் ஜாங், கிம் சங், இப்படி எத்தனையோ டிக்டேட்டர்ஸ் வரலாறுல நம்ம பார்த்திருக்கிறோம். தங்களை ஒரு கடவுளின் அவதாரமாக முன்னிறுத்தி இது மூலமா மக்களுடைய இமோஷன்ஸ, மக்களுடைய மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இத வந்து ஒரு கல்ட் பினாமினான் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவும் மோடியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, மோடியோடைய இமேஜை இப்படிதான் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிங்கிளா இருக்கிறாரு, குழந்தை குட்டி எல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு வெர்ச்சியூ மாரியும், ஒரு நல்ல விஷயம் மாரியும், நாட்டுக்காக தன்னோட குடும்பத்தையே வந்து அவர் தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரியும் பில்டப் பண்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் என்ன பர்சனல் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிறு வயதிலேயே அவர் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன காரணத்துக்காக பிரிஞ்சாரு அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கூட, அவர் தன்னுடைய தாயை சந்திக்க போகும்போது கூட ஒரு கேமராவோட தான் போவாரு. நீங்க என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அவருடைய தாயை அவர் சந்திக்க போகும்பொழுது, மோடி, அவருடைய தாய், கேமராமேன் இவங்க மட்டும் தான் இருப்பாங்களே தவிர, மோடியுடைய குடும்பத்துல அவர் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்னைக்காவது மோடிய தன் குடும்ப அங்கத்தினர்களோடு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அந்த மாரி ஏதாவது வீடியோ வந்து சமூக வலைதளங்கள நம்மளால பார்க்க முடியுமா? இன்ஃபேக்ட் பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்குள்ள போய் கலந்துக்கிட்டவரு, அம்பானி, அதானி கல்யாணங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறவரு, தன்னுடைய சொந்த சகோதரன் வீட்டு திருமணத்துக்கு போகல. அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து வெளிப்படையா இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. மோடி பதவியேற்பு விழாவுக்கு எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. மோடி இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து தன் சொந்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்க. ஏன் இவரால அப்படிப்பட்ட ஒரு ஹெல்தி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ டெவலப் பண்ண முடியல? இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக நாம கேள்வி கேட்கணும். வெறுமனே மோடிய குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் சொல்லல. நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவரே பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, எனக்கு குடும்பமா குட்டியா, நான் யாருக்காக சொத்து சேர்த்து வைக்க போறேன்? இதைதான் ஒரு காரணமாக காட்டி எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து குடும்ப ஆட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவங்க எல்லாம் தங்களுடைய பசங்களுக்கும் வாரிசுகளுக்கும் சொத்து சேர்க்கிறாங்க. எனக்கு யார் இருக்கா? நான் யாருக்கு சொத்து சேர்க்க போறேன்? எனக்கு சொத்து கித்து எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையே நான் வந்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இதை தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களும் சரி, கோதி மீடியாவும் சரி, நாளுக்கு நாள் இதை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மோடி கடவுளின் அவதாரம், ராமரின் அடுத்த அவதாரம், விஷ்ணுவின் 11வது அவதாரம் அப்படின்னு பல மேடைகள்ல ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத தாண்டி
ஆமா, உண்மையிலேயே நாம கடவுளுடைய அவதாரம் என்று இவர்கள் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதத்தான் வந்து காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கியாட்ரியில. உண்மையிலேயே இந்த காட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இது உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே தன் தகுதியை மீறி மற்றவர்கள் எல்லாம் வந்து நம்மள பிரைஸ் பண்ணும் பொழுது, நம்மள வாழ்த்தும் பொழுது, நம்மள தகுதிக்கு மீறின ஒரு பெடஸ்டல்ல கொண்டு போய் நம்மள வைக்கும் பொழுது, அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நாளடைவுல நம்மளையே நம்ப வைக்கும். ஆனா இயல்புல பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இவங்களுக்கு சுய மதிப்பீடு மிகவும் குறைவாக இருக்கும். இவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா, நாம பெரிய 56 இன்ச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க. சிறு வயதிலிருந்தே இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தி, அவங்கள வந்து when they are not held accountable, நாளடைவுல நாம தப்பே பண்ண மாட்டோம். நாம தப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கே உள்ளுணர்வா மாறிடும். கிட்டத்தட்ட மோடி விஷயத்திலயும் அப்படித்தானே நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அவர் குஜராத் சிஎம்மா இருக்கும் பொழுது நடந்த கோத்ரா கலவரங்கள் ஆரம்பிச்சு இப்போ நடக்கிற மணிப்பூர் கலவரங்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் அக்கௌண்டபிளா இருந்திருக்கிறாரா? அதற்கு பொறுப்பு ஏத்துட்டு இருக்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரா? எத்தனை தடவை எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்ல வந்து மோடி பதில் சொல்லணும்னு கேட்டாங்க மணிப்பூர் விஷயத்துல. அத பத்தி என்னைக்காவது வாயை திறந்து பேசினாரா? இதத்தான் வந்து காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஓவர் நைட்ல உருவாகக்கூடியது இல்ல. இது காலப்போக்குல வருஷ கணக்குல உருவாகக்கூடிய ஒரு விதமான மனநோய். இதோட கிளாசிக் சிம்டம்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ, மீ, மைசெல்ஃப், நான், எனது, என்னை சுற்றி, எல்லாமே வந்து என்னை சுற்றி இருக்கணும். நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். எல்லாமே என்னை சுற்றி தான் இயங்கணும். ஏன்னா நான் ஸ்பெஷல். எனக்கு அந்த பிரிவிலேஜும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படணும். இது மோடியோட விஷயத்தை கிளாசிக்கா நீங்க பார்க்கலாம். எங்க போனாலும் அவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாரு. தப்பி தவறி யாராவது கேமராவை மறைச்சிட்டா கூட கையை பிடிச்சு தள்ளி விடக்கூடிய எவ்வளவு வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். வேளா வேலைக்கு விதவிதமா ட்ரெஸ் கிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ்றவரு மேடையில நான் ஏழை தாயின் மகன்னு பேசுவாரு. அதே மாதிரி இன்னொரு கிளாசிக் சிம்டம் ஆஃப் திஸ் காட் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுடைய மனநிலைய புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, இதெல்லாம் அவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த தன்மையை இழந்துருவாங்க. அந்த எம்பத்தின்னு சொல்லக்கூடியது இல்லையா, சக மனிதனுக்காக பரிதாபப்படக்கூடிய, அவர்களை அனுதாபப்படக்கூடிய, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இல்லாம போயிடும். மோடி விஷயத்த கிளாசிக்கா நம்ம அதை பார்க்கலையா? பில்கிஸ் பானுவாக இருக்கட்டும், மல்யுத்த வீராங்கனைகளாக இருக்கட்டும், மணிப்பூர்ல நிர்வாணமா ஊர்வலமா அழைத்து போகப்பட்ட பெண்களாக இருக்கட்டும், இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு, வறுமை, வரலாறு காணாத வேலையின்மை, இதை என்னைக்காவது புரிஞ்சுக்க இந்த பிரதமர் முயற்சி பண்ணியிருக்கிறாரா? இல்ல இத பத்தி பேசியிருக்கிறாரா? இந்த பிரச்சனைகளை இன்டர்வியூல கேள்வியா எழுப்புனா கூட உடனே வந்து இந்திரா காந்தி காலத்துக்கும் ஜவஹர்லால் நேரு காலத்துக்கும் போய் காங்கிரஸ குற்றம் சொல்றாரே தவிர, தன்னுடைய ஆட்சியில் இதெல்லாம் இருக்கு, ஆமா இருக்கு, இந்த பிரச்சனையை நாங்க அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு ஏதாவது ஒரு மேடையில பேசியிருக்கிறாரா? ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா, இதெல்லாம் உணரக்கூடிய தன்மையே முதல்ல அவருக்கு இல்ல. ஆனா செல்ஃப் பிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். சுய பச்சாதாபம். இது இன்னொரு கிளாசிக் சிம்டம். பல மேடைகள்ல மோடி நீங்க பேசி பார்த்திருக்கீங்கல்ல. காங்கிரஸ் என்ன வந்து 95 முறை திட்டிட்டாங்க. இப்ப கூட தேர்தல் பிரச்சார மேடையில வந்து பேசினாரு. என்னை எப்படியெல்லாம் காங்கிரஸ் வந்து அவமானப்படுத்திருக்காங்க, என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திருக்காங்க, என்னை எவ்வளவு முறை திட்டிருக்காங்க, என்னை தூத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சுய பச்சாதாபம் தேடக்கூடிய ஒரு மனநிலை இந்த காட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். இதுவும் மோடி கிட்ட நம்மளால பார்க்க முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன இந்த காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் கடவுள், என்னை யாரும் வீழ்த்த முடியாது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்னுடைய சக்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் தான் இன்னைக்கு அவர் பேசுற பல இன்டர்வியூஸ்ல நீங்க பார்க்க முடியும். நான் வந்து 25 வருஷம் தாண்டி யோசிக்கிறேன்.
2047 விக்சித் பாரத் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் நேத்து இன்டர்வியூல சொல்றாரு 1000 வருஷத்தை தாண்டி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 1000 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னே நம்ம பல பேருக்கு தெரியாது. ஆனா இவர் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதற்கு என்ன அர்த்தம்? நான் கடவுள், எனக்கு மரணமே கிடையாது, அதனாலதான் நான் 1000 வருஷத்தை தாண்டி யோசிக்கிறேன் அப்படிங்கறதுன்னு அர்த்தம். ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே இருக்குன்னா அது எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். எல்லா மக்களையும் பக்தர்களா தான் பார்க்குமே தவிர இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இந்து, இவன் முஸ்லிம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறது கடவுளுக்கு தெரியாது. உண்மையிலேயே கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் எல்லா மதத்திலயும் லவ் இஸ் காட், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மோடியோடைய பேச்சுல அன்பை தவிர வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும்? கடவுள் கல்லுதான், சிலை வடிவத்துலதான் நம்ம வழிபடுறோம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட பேசாது. நாம தான் கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை ஒரு கோவில்லையோ இல்ல மசூதியிலயோ இல்ல ஒரு சர்ச்சிலயோ நாம போய் நம்மளுடைய குறைகளை கடவுள் கிட்ட சொல்லுவோம். கடவுள் நிதானமா பொறுமையா கேட்கும். ஆனா இந்த மனுஷன் எங்கேயாவது நம்ம குறைகளை கேட்கிறாரா? சோ மோடி ஆக்சுவலி நீட்ஸ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அவருக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. நியாயமா பார்த்தா அவர் ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். நீங்க கடவுள் இல்ல, நீங்க சாதாரண மனிதர், உங்களுக்கும் நிறைகள் உண்டு, குறைகள் உண்டு, அந்த குறைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவருக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. உண்மையிலேயே மோடியை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா வரலாறுல எத்தனையோ டிக்டேட்டர்ஸ் இந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி காலம்லாம் எவ்வளவு மோசமா இருந்தது அப்படிங்கிறதுக்கு வரலாறு சான்று. சோ மோடி நீட்ஸ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். மோடியோட இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே வசூல் ராஜா MBBSல உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன்.